வணக்கம். நாம இன்னைக்கு இலங்கையோட ரொம்பவே புகழ்பெற்ற இராஜரட்டை நாகரிகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது வெறும் ஒரு வரலாற்று பாடம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நம்மளோட நிகழ்கால சவால்களுக்கு இது ஒரு வழிகாட்டுனே சொல்லலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு உலகமே சந்திக்கிற பெரிய பெரிய சவால்கள், அதாவது காலநிலை மாற்றம், உணவு பற்றாக்குறை, கலாச்சார மோதல்கள், இது எல்லாத்துக்கும் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு தீர்வு இருந்துச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. அந்த ஆச்சரியமான பதில்கள் எல்லாம் நம்ம இலங்கையோட இராஜரட்டை நாகரிகத்துல தான் மறைஞ்சிருக்கு. இந்த விளக்கத்துல அந்த பழங்கால நாகரிகம் இந்த நவீன உலகத்துக்கு என்ன பாடங்களை கத்துக் கொடுக்குதுங்கிறத தான் நாம ஆழமா பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த இராஜரட்டை நாகரிகம்னா என்ன, அது எப்போ எங்க இருந்துச்சுங்கிறத ஒரு சின்ன அறிமுகத்தோட புரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த நாகரிகம் எவ்வளோ காலம் நீடிச்சதுன்னு பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கும். யோசிச்சு பாருங்க, கிமு 6ஆம் நூற்றாண்டுல ஆரம்பிச்சு அனுராதபுரம் அப்புறம் பொள்ளனறு வாய்ந்த தலைநகரங்களை மாத்தி கிட்டத்தட்ட 2000 வருஷங்கள் செழிப்பா வளர்ந்துருக்கு. இது இலங்கையோட வரலாற்றுல ரொம்பவே நீண்ட வளமான ஒரு காலகட்டம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நாகரிகத்தை நாம வெறும் ஒரு பழைய அரசாங்கன்னு பார்க்க போறதில்ல. அதுக்கு பதிலா இன்னைக்கு உலகமே பேசிக்கிட்டு இருக்கிற நிலையான அபிவிருத்தி, அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு இது ஒரு சூப்பரான வரலாற்று முன்மாதிரி. இத மனசுல வச்சுக்கிட்டு வாங்க அடுத்த பகுதிக்குள்ள போலாம். எந்த ஒரு நாகரிகத்தோட வெற்றிக்கும் அதோட பொருளாதாரம் தான் அஸ்திவாரம், இல்லையா? அப்போ இராஜரட்டையோட பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு? அது முழுக்க முழுக்க தன்னிறைவை அடிப்படையா கொண்டது. அவங்க நாட்டுக்கு ஒரு சுவாரஸ்யமான பட்டப்பேரு இருந்துச்சு, வெவபாண்டி ரெட்டா. அப்படின்னா குளங்களை கட்டிய நாடுன்னு அர்த்தம். இந்த பேர்லயே தெரியுதுல்ல அவங்களோட பொருளாதாரம் எந்த அளவுக்கு விவசாயத்தையும் நீர் மேலாண்மையும் சார்ந்திருந்துச்சுன்னு. இங்கதான் அன்னைக்கும் இன்னைக்கும் உள்ள பெரிய வித்தியாசத்தை நாம பார்க்கணும். இராஜரட்டை மாதிரி தன்னிறைவை அடைஞ்சது மட்டும் இல்ல, தேவைக்கு அதிகமா அரிசியை உற்பத்தி செஞ்சு ஏற்றுமதியும் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு உலகளவுல உணவு பாதுகாப்பு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்பவே தெளிவு. சரி, குளங்கள் கட்டினாங்கன்னு சொன்னோம். ஆனா அதை எப்படி செஞ்சாங்க? அவங்களோட நீர்ப்பாசன தொழில்நுட்பம் அந்த காலத்தோட ஒரு இன்ஜினியரிங் அதிசயம்னே சொல்லலாம். அவங்க சந்திச்ச சவால் சாதாரணமானதில்ல. இலங்கையோட வறண்ட வலயம்னா ரொம்ப குறைவா மழை பெய்யுற ஒரு பகுதி. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய விவசாய புரட்சியை அவங்களால எப்படி செய்ய முடிஞ்சது? அதுக்கான பதில் இந்த 3 படிகள்ல இருக்கு. முதல்ல கிடைக்கிற ஒவ்வொரு சொட்டு மழை தண்ணீரையும் சேமிச்சாங்க. ரெண்டாவதா பராக்கிரம சமுத்திரம் மாதிரி பிரம்மாண்டமான குளங்களை கட்டினாங்க. மூணாவதா ஜெயகங்கை மாதிரி மைல் கணக்குல கால்வாய்களை வெட்டி அந்த தண்ணிய துல்லியமா வயல்களுக்கு கொண்டு போனாங்க. இந்த டெக்னாலஜியோட உச்சம்தான் இந்த பீசோ கோட்டுவா. ஒரு பெரிய அணையிலிருந்து தண்ணியோட அழுத்தத்தை அற்புதமா கட்டுப்படுத்தி அணை உடையாம தண்ணியை வெளியேற்றுற ஒரு அமைப்பு இது. நீர் மேலாண்மையில இது ஒரு உலக முன்னோடி தொழில்நுட்பம். பரீட்சைக்கு படிக்கிற மாணவர்கள் இந்த வார்த்தையை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். இராஜரட்டை தன்னிறைவோட இருந்தாலும் அவங்க உலகத்திலிருந்து தங்களை தனிமைப்படுத்திக்கவே இல்ல. அவங்களோட சர்வதேச வர்த்தகம் ரொம்பவே சிறப்பா இருந்துச்சு. அன்றைய உலகமயமாக்கல்ல அவங்க ஒரு முக்கிய பங்கு வகிச்சாங்க. மாதோட்டம், கோகர்ண மாதிரி துறைமுகங்கள்ல இருந்து முத்துக்கள், யானை தந்தம், இரத்தின கற்கள் எல்லாம் ரோம், அரேபியா, சீனா வரைக்கும் போயிருக்கு. சொல்லப்போனா அவங்க பட்டுப்பாதையோட ஒரு முக்கிய மையமாவே இருந்தாங்க. வர்த்தகம் வந்தா கூடவே கலாச்சார பரிமாற்றமும் வரும் இல்லையா? அப்போ இராஜரட்டை மக்கள் வெளிநாட்டு தாக்கங்களை எப்படி உள்வாங்கி தங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான கலாச்சாரத்தை உருவாக்குனாங்க, வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு முக்கியமான திருப்பு முனையா இருந்தது பௌத்த மதத்தோட வருகைதான். மஹிந்த தேரர் வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட கலை, கட்டடக்கலை, இலக்கியம்னு அவங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையுமே ஒரு புதிய திசையில பயணிக்க ஆரம்பிச்சது. இது ஒரு அருமையான உதாரணம் பாருங்க. அவங்க இந்தியாவிலிருந்து ஸ்தூபி அமைப்பை கத்துக்கிட்டாங்க. ஆனா அதோட நிறுத்தல. அதை அப்படியே காப்பி பண்ணாம அதை அடிப்படையா வச்சு வட்டதாகேன்னு முழுக்க முழுக்க இலங்கைக்கே உரித்தான ஒரு தனித்துவமான கட்டடக்கலையை உருவாக்குனாங்க. இதுதான் கலாச்சாரத்தை உள்வாங்கிறதும் புதுமையை உருவாக்குறதும் சேர்ல புள்ளி. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? இன்னைக்கு உலகமயமாக்கல் காலத்துல வெளிநாட்டு கலாச்சாரங்கள் நம்ம மேல தாக்கத்தை ஏற்படுத்துது. அதை அப்படியே ஏத்துக்காம நம்ம தேசிய அடையாளத்தை பாதுகாத்துக்கிட்டே அதை எப்படி நம்ம வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கலாம் என்பதுதான். சரி, இராஜரட்டை நாகரிகம் முடிஞ்சு பல நூற்றாண்டுகள் ஆகிடுச்சு. ஆனா அதோட மரபு இன்னைக்கும் தொடருதா? நிச்சயமா, இராஜரட்டை நாகரிகம் ஒருபோதும் முழுசா அழியவே இல்ல. அதோட உயிர் இன்னைக்கும் நம்ம மத்தியில வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கு நம்ம சுத்தி இருக்கிற சான்றுகளே போதும். அன்னைக்கு கட்டின குளங்கள் இன்னைக்கும் விவசாயத்துக்கு தண்ணி கொடுக்குது. பெரஹரா மாதிரியான கலாச்சார விழாக்கள் தொடருது. அனுராதபுரம், பொலனறுவை மாதிரி யுனெஸ்கோ தளங்கள் நாட்டுக்கே வருமானத்தை ஈட்டித் தருது.
ஸ்ரீமகாபோதி வழிபாடு லட்சக்கணக்கான மக்களோட நம்பிக்கையா தொடருது. இது எல்லாமே அந்த மாபெரும் நாகரிகத்தோட வாழும் சான்றுகள் தான். ஆக இந்த விளக்கத்தோட இறுதியில நாம நமக்குள்ளே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். இராஜரட்டை நாகரிகம் நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கு. அந்த பழங்கால அறிவையும் ஞானத்தையும் நம்மளோட பிரகாசமான எதிர்காலத்துக்காக நாம எப்படி பயன்படுத்த போறோம் யோசிச்சு பாருங்க.